பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 verse 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உங்களுக்குள்ளே உலாவும் தேவனை கனப்படுத்துங்கள், பூமி எங்கும் உலாவி வருகிற சத்துருவை வெட்கப்படுத்தி ஜெயமிடுங்கள். உங்களுக்குள்ளே உலாவுகிற தேவனை கனப்படுத்துங்கள், பூமி எங்கும் உலாவுகிறதான சத்துருவை வெட்கப்படுத்தி ஜெயமிடுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உலாவி வருகிறவர். இந்த நாளிலும் அவர் உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திலே, சபைகளிலே அவர் உலாவி வருகிறவர். அவருக்கு உருவம் கிடையாது. அவர் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தேவன். அந்த ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் கிடையாது. அந்த தேவன் மனிதர்களாய் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களின் நடுவிலே அவர் வாசம் பண்ணி அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் உலாவி வருகிறபடினாலே அவர் என்னவெல்லாம் செய்கிறார் உங்களுக்காக? இந்த நாளிலும் அவர் உங்களுடைய தகப்பன். அவர் குடும்பங்களிலே, ஊழியத்திலே உலாவி வருகிறபடினால் அவர் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருகிறார். உங்கள் தேவைகளை முன்னமே அறிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் ராக்காலங்களிலும் கிரியை செய்கிறார். சில வேளைகளில் அவரை விட்டு நாம் பிரிந்து சொல்லும் பொழுது சிர்ச்சித்து ஒரு வெகுவான தண்டனை அளிக்காமல் மட்டாய் தண்டித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற அருமையான தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் உலாவி வருகிறபடினாலே அவரை நாம் கனப்படுத்துவோம். ஏனென்றால் சாத்தானும் உலாவி வருகிறவன். அவன் எங்கு உலாவுகிறான்? பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறவன். பூமி என்று சொல்லும் பொழுது அது வெறுமையும் அது ஒழுங்கின்மையுமானது. அந்த இடங்களிலெல்லாம் சாத்தான் உலாவிக் கொண்டே இருப்பான். எப்பொழுதெல்லாம் ஒழுங்கினமாய், எப்பொழுதெல்லாம் வெறுமையாய், எப்பொழுது துதி ஸ்தோத்திரங்கள் இல்லாமல் தேவனை விட்டு, தேவ அன்பை விட்டு பிரிகிறோமோ அப்பொழுது அவன் உலாவ வருவதற்கு அவன் எத்தனிக்கிறான். இந்த காலைவேளையிலும் உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பரமபிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவி வருவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அவர் உலாவி வரும் பொழுது அவரை கனப்படுத்துங்கள். அவர் நம்முடைய வீட்டில் அவர் கெஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அவர் ஹோஸ்ட்டாக இருக்கணும். நம்மோடு இருக்கணும். குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும், ஊழியத்தில் ஒருத்தராக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையுமே அவர் ஒருவராய் அவர் தங்கி இருக்க வேண்டும். அவரை எப்பொழுதுமே கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சீஷர்கள் பாருங்கள், அந்த படகிலே அவர் உலாவி வர விரும்பும்போது அவரை நித்திரை பண்ணுவதற்கு இடம் கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த காற்றும் கடலும் இறைந்த பொழுது அவர்கள் பயந்து போனார்கள். இந்த காலைவெளியிலும் அவர் உங்கள் மத்தியில் உலாவி வருகிறார். உலாவி வருகிற தேவனுக்கு இடம் கொடுங்கள். அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையும் பார்க்கும் பொழுது அவர் விலகி விடுகிறார், பிசாசு உலாவ வருகிறார். ஆகவேதான் உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையம் எங்கிலும் உன்னை ரட்சித்து உன் சத்துருக்களுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும்படி உனக்குள்ளே, உன் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அசூசி ஒன்றையும் கண்டு உன் பாளையத்தை விட்டு விலகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அசுத்தங்கள், குடும்பத்திலே அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிறவைகள், மிகவும் அருவருக்கிறவைகள், இவைகளை புறந்தள்ளிவிட்டு தேவன் உலாவி வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கனப்படுத்தி உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த தேவன் உலாவி வந்து உங்களுக்காக இந்த நாளிலே கிரியை செய்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அக்கினி நடுவிலும் அவர் உலாவி வருகிற தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களோடு தேவபுத்திரர் அக்கினியிலும் உலாவுகிறார். ஏன்? அவர்களுடைய அந்த ஃபெலோஷிப்பில் அவர் விரும்புகிறார். நீங்கள் அந்த ஃபெலோஷிப்புக்கு, ஐக்கியத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்து கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலும் அவர் உங்களோடு வருகிறார், உங்களுக்குள்ளே உலாவுகிறார், ஜெயம் கொடுக்கிறார். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு வெட்கப்பட்டு அவன் ஓடி போகட்டும்.
அவனுக்கு நம்ம இடமே கொடுக்க வேண்டாம். அவன் பூமியில் தான் அவன் உலாவ முடியும். ஆனால் நம்முடைய தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார். அவர் தகப்பன், அவர் நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்மோடு இருக்கட்டும், உலாவி வரட்டும், ஜெயம் கொடுக்கட்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஜெயம் கொடுத்தவர், பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலையில் உலாவி வந்து ஜெயம் கொடுத்தவர், ஏன் பத்மு தீவிலே யோவான் அப்போஸ்தலனுக்கு உலாவி வந்து ஜெயம் கொடுத்தவர், உங்களுக்கும் ஜெயம் கொடுத்து நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லோரோடும் எங்களோடும் நீர் உலாவ விரும்புகிற தேவன். நம்முடைய பிள்ளைகள் உலாவ வருகிற உம்மோடு கூட நாங்கள் கனப்படுத்தி நமக்கு மரியாதை செலுத்தி அசுத்தங்கள் காணாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது என்ற வார்த்தையின்படி நாங்களே ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். விக்கிரகமான உலகத்தின் காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்காதபடிக்கு உமக்கு முன்னுரிமை கொடுத்து உம்மை நாங்கள் எப்பொழுதும் எங்களோடு கூட ஆண்டவரே, எம்மாவு சீஷர்கள் சொன்னது போல எங்களோடு கூட தங்கிரும். இந்த ராத்திரி வேளையில் தங்கிரும். வறுமையா போதகரே, எங்களோடு தங்கிரும் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வாஞ்சையாய் உம்மோடு தங்கியிருக்கட்டும். நீரும் எங்களோடு தங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற தேவைகள், பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களோடு உலாவி வருவாராக. அமேன்.